வெல்கம் டு மை சேனல். இது தாங்க இப்போ இருக்கிற என்னோட முடி. இதுக்கு முன்னாடி என் முடி எப்படி இருந்துச்சுன்றத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது தாங்க என்னோட 3 மாதத்துக்கு முன்னாடி உள்ள ஹேரு. பார்த்தீங்கன்னா பயங்கர ஹேர் ஃபால். கிளிப்பு குத்துனா கூட கிளிப்பு அப்படியே உருவிக்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி இருந்துச்சுங்க. பயங்கர ஹேர் ஃபாலுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. வீடே பார்த்தீங்கன்னா முடியாக தான் இருக்கும். அப்போ தான் எங்கள் அம்மா சொன்ன சின்ன வயசு ரெமடி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை போட்டோன்னே என்னோடய ஹேர் வந்து எவ்வளோ அளவுக்கு அடர்த்தியாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து 1 மாதத்தில் இல்லை, டிஃப்ரெண்ட்டு தாங்க. முதல்லாம் கிளிப்பு குத்துனா உருவிக்கிட்டு கீழே அதுவாக வந்துடும். இப்போல்லாம் கிளிப்பு குத்தவே முடியாத அளவுக்கு முடி அடர்த்தியாகிடுச்சு. இது வந்து 1 மாதத்துக்குரியது. 2வது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கரமாக அடர்த்தியாக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவே உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பிஃபோரில் இருக்கிறது 2வது மாதத்துக்குரிய ஃபோட்டோ. இது 3வது மாதத்துக்குரிய ஃபோட்டோ. அதாவது இப்போ கரண்ட்டில் இருக்கிற முடி இந்த அளவு ஆயிடுச்சுங்க. அதாவது 3 மாதத்தில் இந்த அளவு வளர்ச்சி அடையுமான இந்த இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க ஒரே நாளில் முடி வளர்ந்துரும் அப்படின்னு. அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுங்க. 1 இன்ச் 1/2 இன்ச் அப்படியாக தான் முடி நம்மளுக்கு வளரும். நம்மளுக்கு வந்து முடி வந்து நீளமாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து குட்டையாக இருந்தாலும் நல்ல கட்டையாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் முடி பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி முடியெல்லாம் பயங்கரமாக வளருது. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கும் வளரணும்னா ஒரு சின்ன ரெமெடி தாங்க. வாரத்தில் 1 நாள் இந்த பேக்கை போட்டோம்னா பயங்கரமான ரிசல்ட் கொடுக்கும். இங்கே பாருங்கள், நான் எத்தனை தடவை சீவுறேன். ஆனால் சீப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடி கூட வராது. அந்தளவுக்கு முடி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கமும் சீவி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சீவுனாலும் ஒரு முடி கூட கொட்டாது. இது ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம போடுற பேக் வந்து அந்த மாதிரி. அந்த பேக் போட்டோம்னா நம்மளுக்கு முடின்றது சுத்தமாக கொட்டவே கொட்டாது. புதிய முடி தாங்க வளரும். இந்த பக்கம் பாருங்கள், சிக்கு இருக்குது. சிக்கு இருந்தாலும் நான் சீவுறேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு முடி கூட கொட்டாது. எல்லாரும் கேட்பாங்க, ஓ முடி மட்டும் ஒன்று கூட வெள்ளையாகாமல் கருன்னு இருக்கே, என்ன காரணம், நீ என்ன பேக் போடுற அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த ரெமெடி சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி காய வச்சுருக்கேங்க. செம்பருத்தி, மருதாணி, கருவேப்பிலை, வேப்பிலை இதெல்லாம் நல்லா காய வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு அப்பப்போக்கி நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்றதுக்காண்டி காய வச்சு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் அப்படியே போட்டுக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா நம்மளுக்கு பயங்கரமான கூலிங்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம ட்ரை ஆன பிறகு போட்டோம்னா கூலிங் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்காண்டி தான் இந்த பாக்ஸ்குள்ளே இப்படி போட்டு வச்சுருக்கேங்க. செம்பருத்தி, மருதாணி, கருவேப்பிலை இது எல்லாமே நம்மளோட முடியோட வளர்ச்சியை வந்து அதிகரிக்க தாங்க செய்யும். இதோட நான் கொஞ்சமாக வெந்தயமும் எடுத்திருக்கேங்க. இந்த வெந்தயத்தை தண்ணியில் ஊற போட்டிருக்கணும். இந்த தண்ணியை வந்து நம்ம குடித்தோம்னா நம்ம உடம்புல இருக்க சூடெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். இந்த வெந்தயத்தை மட்டும் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் நம்ம ஒரு கையளவு நம்ம ஆல்ரெடி காய வச்சுருக்கோம்ல, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, மருதாணி இது எல்லாத்தையும் ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த ஹேர் பேக் போட்டிங்கன்னா பயங்கரமான ரிசல்ட்டு உங்களுக்கு 1 வாரத்துலேயே நல்லா தெரியுங்க. இந்த அளவு எடுத்து வச்சாச்சு. இந்த ட்ரை ஆனதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கிறணும். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து வெந்தயம் இதெல்லாம் சேர்த்தா தான் அரைப்படும். இல்லைன்னா இந்த ட்ரை ஆனது திட்டாக போய் குச்சி குச்சியாக நின்றுக்குறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்சியில் போட்டு இதை ஃபுல்லும் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு சுற்றிக்கிட்டோம்னா அதுக்கடுத்து இது ஃபுல்லும் பொடியாயிரும். பொடியான பிறகு நம்ம வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு பொடி பண்ணிக்குவோம். இப்போ பொடி பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதோடு இப்போ நம்ம வந்து வெந்தயம் இதெல்லாம் சேர்த்தோம்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடும். இதோடு இப்போ நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து பயங்கரமான முடி வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துங்க. அது உடம்புல உள்ள ஹீட்டை ஃபுல்லும் அப்படியே கம்மி பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை சேர்க்குறோம். முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவு மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். மஞ்சக்கரு சேர்க்கலை, வெள்ளைக்கரு மட்டும்தான். அதனால் முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம ஒரு பவுலில் எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் ஊற்றினோம்னா மஞ்சக்கரு விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காண்டி தான் தனியாக எடுத்து ஊற்றிட்டு அப்புறமேல் நம்ம ஊற்றிக்கலாம். முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கரு பார்த்திங்கன்னா முடியை வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக வச்சுக்க உதவுதுங்க. நிஜமாலேங்க, இந்த முட்டை பேக் மட்டும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பயங்கரமான ரிசல்ட் தெரியும். ஹேர் ஃபால்ன்றதே உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வரவே வராது அப்படின்றத நீங்களே சொல்லுவீங்க. இந்த மாதிரி வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. மஞ்சக்கரு வச்சோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதுக்காண்டி தான் மஞ்சக்கரு சேர்க்குறதில்ல. இது போடுறனால நம்ம ஷாம்பு போடவே தேவையில்லை. இதுவே ஆல்ரெடி ஒரு ஷாம்பு மாதிரி தான் இருக்கும்.
இது போட்டுட்டு நம்ம ஷாம்பு போட்டோம்னா நம்ம போட்ட பேக்குக்குரிய வேல்யூவே போயிடும். அதனால் நம்ம வந்து இதை வந்து அப்படியே வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த வெள்ளைக்கருவையும் நம்ம இப்போ ஆல்ரெடி அரைக்க போகிறோம்ல, அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள். இதோடு நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி கத்தாழை எண்ணெய்னு ஒன்று தயாரித்து வச்சுருக்கோம். அந்த கத்தாழை எண்ணெயை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம கத்தாழை வந்து எப்படினாலும் சேர்க்கணும். அதுக்கு பதிலாக நான் கத்தாழை எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த முட்டையோட வெள்ளைக்கரு, இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். கத்தாழை எண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்குறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பேக்கை வந்து போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம குளிக்கணுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா முடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பஞ்சு கணக்காக இருக்குங்க. முடின்றது ஒன்று கூட கொட்டாது, நீங்களே பார்த்தாலே தெரியும். இந்த பேக்கை வந்து நீங்கள் வாரத்துக்கு 1 நாள் போட்டிங்கனாலே பயங்கரமான ஹேர் க்ரோத் இருக்கிறத நீங்களே பார்க்க முடியுங்க. என்னோடய ஹேரை பார்த்துருப்பீங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒல்லியாக எலிவால் கணக்கட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் நான் போட இருந்தேன்னு கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு. என்னோடய ஹேரை பார்த்துருப்பீங்க 3 மாதத்துலேயே இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இன்னும் போக போக நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா பயங்கரமான ஹேர் க்ரோத் வருங்க. அதனால தான் இந்த ஹேர் பேக் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டு வந்து பர்ஃபெக்டாக இருந்தனால தான் உங்களுக்காண்டி இந்த ரெமெடி கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.